7 பேருங்க. 7 பேர் ஒரு லேடியை ரேப் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கேவலமான விஷயம் இல்லை? இது எங்கே நடந்திருக்குன்னா நம்ம இந்தியாவில் தான் நடந்திருக்கு. அதை பற்றி தான் வீடியோக்குள்ளே பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபெர்னாண்டோன்றவங்க ஸ்பெயினை சேர்ந்த ஒரு பைக் ரைடர். அவங்க சோஷியல் மீடியாவில் லேக்ஸ் கணக்கில் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் கடந்த 5 வருஷத்தில் 66 நாட்டுக்கு 1,20,000 கிலோமீட்டர் பைக்கில் லாங் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இவங்க கடைசியாக ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுறாங்க. எங்கன்னா ஜார்ஜியா, இத்தாலி, ஈரான், ஈராக், ஆப்கான், கடைசியாக இந்தியாவுக்கு போயிட்டு நேபாள் வழியாக ஆஸ்திரேலியா முடிக்கிறதா பிளான் வச்சுருந்தாங்க. அப்போதான் இந்த சம்பவம் நடக்குது. இவங்க இந்தியாவில் ட்ராவல் பண்ணும்போது ஜார்க்கண்ட்லேருந்து பாலப்பூர் போகிற வழியில் நைட்டு லேட் ஆனதுனால தும்கான்ற ஒரு இடத்துல நைட்டு டென்ட் போட்டு தங்குறாங்க. அப்போது அந்த ஊரை சேர்ந்த 7 பேர் தீரன் படத்தில் வரா மாதிரி அவங்க ஹஸ்பண்டை அடிச்சுட்டு ஃபெர்னாண்டோவை ரேப் பண்ணிவிட்டு ரேப் பண்ணதும் இல்லாமல் அவங்களுடைய திங்ஸையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இவங்க அடிப்பட்ட காயத்தோட மருத்துவமனைக்கு போகிறாங்க. அங்கே இருக்கவங்க ஷாக்கிங்கோடு பார்த்தாலும் இவங்களுக்கு ஏதோ நடந்திருக்கு அப்படின்ட்டு ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணுறாங்க. அவங்க விரைந்து வந்து என்னென்னு கேட்கும்போது இவங்க சொல்கிற லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியாதனாலும் இருந்தாலும் எதோ பாதிப்பாயிருக்கு அப்படின்ற உணர்ந்து மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இருந்தாலும் சொல்கிற மாரி யாரும் அரெஸ்ட் பண்ணல. அதுக்கப்புறமா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் அவங்களுக்கு நடந்த கொடுமைகளை சொல்லி ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணுறாங்க. அவங்க போஸ்ட்டை பார்த்துட்டு பிரேசில் அண்ட் ஸ்பெயின் நாட்டுடைய எம்பசி இந்தியன் எம்பசி கிட்ட இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கே, நீங்கள் ஏன் இன்னும் ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இந்தியன் போலீஸ் இதை பற்றி ஆக்ஷன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவன் பெருமையாக நான் தான் பண்ணேன்னு ஒத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமா மீதி 2 பேரும் பிடிச்சிருக்காங்க. இப்போ 3 பேரையும் விசாரித்து மீதி இருக்க 4 பேரையும் எங்கே இருக்காங்கன்னு தேடிட்டு இருக்காங்க. விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஃபெர்னாண்டோ தம்பதி இன்னொரு போஸ்ட்டை வெளியிடுறாங்க. அதில் எல்லா இந்தியன்ஸும் நாங்கள் தப்பு சொல்லலை, ஒரு சிலர் தான் அதுமாரி இருக்காங்க, நாங்கள் எல்லா இந்தியன்ஸும் தப்பு சொல்ல மாட்டோம் அப்படின்ட்டு அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ அவங்க ஓன் இன்ஸ்டாகிராம் பேஜில் போடலை. இந்த வீடியோவை அவங்களா சொன்னாங்களா இல்லை யாராவது மிரட்டி சொல்ல வச்சாங்கன்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இந்த சம்பவம் அப்புறம் இன்டர்நேஷ்னலில் இருக்கக்கூடிய பைக் ரைடர்ஸ் கம்யூனிட்டி அவங்களுடைய கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் X.comல ஜஸ்டிஸ் ஃபார் ஃபெர்னாண்டோ என்று ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ 2022 வெளியிட்ட ரிப்போர்ட்டின் படி ஒரு நாளைக்கு சராசரியாக 90 ரேப் கேசஸ் ரிஜிஸ்டர் ஆகுது. அதாவது 2022 மட்டும் கிட்டத்தட்ட 31,500 ரேப் கேசஸ் ரிஜிஸ்டர் ஆகி இருக்குது. அதில் 22 பேர் ஃபாரினர்ஸ். இந்த ரேப் கேசஸ்லாம் 27.4% தான் தண்டனை கிடச்சிருக்கு. இந்த மாதிரி குற்றங்கள் அதிகரிக்காமல் இருக்க என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு தண்டனைகள் கடுமையாக வழங்கணும். கோர்ட்டில் இந்த தண்டனைகளை சீக்கிரமாக முடிக்க விரைவாக செயல்படணும். எங்கே நம்மளை தப்பாக நினச்சிப்பாங்கன்ட்டு சில பேர் வெளியே சொல்கிறதே இல்லை. இன்னும் சில பேர் தவறான முடிவு கூட எடுத்துடுறாங்க. இதை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மக்கள் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.